எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்மையான விஷயத்த பத்தி அலச போறோம். ஒரு காட்டு ராஜாவோட பார்வை, அவரோட அறிவு இது ரெண்டும் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். தலைமைத்துவம்னா என்ன? யார நாம உண்மையிலேயே சிறந்தவங்கன்னு சொல்றோம் அப்படிங்கறத பத்தி ஒரு சூப்பரான கதை இது. வாங்க நேரா கதைக்குள்ள போயிடலாம். கதைக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள ஒரு கேள்வி கேக்குறேன். ஐயோ 4 பேர் பார்த்து சிரிப்பாங்களேன்னு பயந்து உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு நல்ல விஷயத்த நீங்க எப்பவாச்சும் தவிர்த்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நினைச்சு நமக்கு யூஸ் ஆகுற ஒரு பொருளையோ பழக்கத்தையோ நாம விட்டுருப்போம் இல்லையா? எக்ஸாக்ட்டா இந்த விஷயத்த வச்சுதான் நம்ம கதையே ஆரம்பிக்க போகுது. பகுதி 1. வயதான ராஜாவின் தவிப்பு. சர்க்கம் காடு. அந்த காட்டோட முடிசூடா மன்னனான ஒரு கம்பீரமான சிங்கம். காலம் யாரையும் விட்டு வைக்காதில்ல. நம்ம சிங்கராஜாவுக்கும் வயசாயிடுச்சு. முதுமை காரணமா அது இப்போ ஒரு பெரிய இயற்கை சவாலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு காலத்துல, அதாவது இளமையில, சிங்கத்தோட பார்வை ரொம்ப ஷார்ப்பா இருந்துச்சு. அதோட அதிகாரம் கொடிகட்டி பறந்துச்சு. ஆனா இப்போ வயசானதால பார்வை ரொம்ப மங்கி போச்சு. தூரத்துல இருக்கிற விலங்குகளை கூட அதால சரியா பார்க்க முடியல. இந்த பிசிக்கலான தளர்ச்சி ராஜாவோட கம்பீரத்தையே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு ஒரு பலவீனமான நிலைமைக்கு கொண்டு வந்துருச்சு. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லையா? பகுதி 2. ஒரு புதிய தெளிவான பார்வை. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா ஒரு சூப்பரான தீர்வு வரும். அப்படிதான் சர்க்கம் காட்டுக்குள்ளயும் ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா தேடி வருது. இப்போ இத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. காட்டுல இருக்கிற ஒரு சுட்டி குரங்கு நேரா சிட்டிக்கு போகுது. அங்க இருந்து காட்டுராஜாவுக்காகவே ஒரு பெரிய மூக்கு கண்ணாடியை வாங்கிட்டு வந்து கொடுக்குது. ஒரு கம்பீரமான காட்டுராஜா மனுஷங்க போடுற மாதிரி ஒரு பெரிய மூக்கு கண்ணாடியை போடுறத பார்க்க கொஞ்சம் காமெடியா இருந்தாலும், அந்த நேரத்துல சிங்கத்தோட தேவைக்கு இது ஒரு செம்மையான கரெக்டான ஹெல்ப். அந்த குரங்கு கொடுத்த கண்ணாடியே நம்ம சிங்கம் போட்ட உடனே ஒரு பெரிய மேஜிக் நடந்துச்சு. சிங்கத்தோட பார்வை பளபளன்னு கிளியர் ஆயிடுச்சு. தூரத்துல இருந்ததெல்லாம் இப்போ ரொம்ப துல்லியமா தெரியுது. அதோட பிசிக்கலான பலவீனம் ஒரே செகண்ட்ல சால்வ் ஆயிடுச்சு. அப்பாடா, பிரச்சனை முடிஞ்சதுன்னு தானே நாம நினைப்போம். ஆனா நிஜமான பிரச்சனை இங்கிருந்து தான் ஆரம்பிக்க போகுது. பகுதி 3. கூட்டத்தின் கேலி. ஒரு லீடர் சமூகத்தோட கிண்டலுக்கும் கேலிக்கும் எப்படி ஆளாகிறாருன்னு இப்ப பாப்போம். மத்த விலங்கெல்லாம் சிங்கத்தை பார்த்து எப்படி சிரிச்சு கிண்டல் பண்ணுச்சு தெரியுமா? காட்டு ராஜாவுக்கு கண்ணாடியா, இதென்ன புது கூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி கலாச்சாங்க. ஒரு ராஜாவை கூட்டமா நின்னு கிண்டல் பண்ணும்போது அது எவ்வளோ வலிக்கும்னு யோசிச்சு பாருங்க. பார்க்கறவங்களுக்கு இது வேடிக்கையா இருக்கலாம், ஆனா சிங்கத்துக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த இடத்துல நடந்த ஒரு சோகமான விஷயத்த கவனிங்க. எல்லாரும் கிண்டல் பண்றாங்களேன்னு வருத்தப்பட்டு சிங்கம் அந்த கண்ணாடியை கழட்டி தூரமா வச்சிடுச்சு. ஒரு நிமிஷம் யோசிங்க. தனக்கு தேவை, தன் கண் பார்வை முக்கியம் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு 4 பேர் என்ன நினைப்பாங்கன்ற அந்த ஈகோவுக்காக சிங்கம் அடிமையாகிடுச்சு. மத்தவங்களுக்காக தனக்கு நன்மையான ஒரு விஷயத்தையே அது வேணான்னு தூக்கி போட்டுடுச்சு. பகுதி 4. நெருங்கி வரும் பேராபத்து. ஆனா கதை இதோட முடியல. இந்த காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான செய்தி வருது. நிலைமை ரொம்ப பதட்டமாகுது. சர்க்கம் காட்டையே அழிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு. இந்த ஆபத்தோட தீவிரத்தை நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். சிங்கத்தோட பார்வை மங்குறதுக்கு பல வருஷம் ஆச்சு. அதுக்கு தீர்வா கண்ணாடி கிடைக்க சில நாள் ஆச்சு. ஆனா காட்டுல பெரிய வெள்ளம் வரப்போகுதுங்கிற செய்தி சில மணி நேரத்திலேயே ஒரு பெரிய அழிவா மாறி வந்து நிக்குது. அந்த முதுமையோட மெதுமான வேகத்தையும் இந்த வெள்ளத்தோட அசுர வேகத்தையும் இது ரொம்ப தெளிவா காட்டுது. பெரிய வெள்ளம் வரப்போகுதுன்னு கேட்ட உடனே காடே அப்படியே கதிகலங்கி போச்சு. எந்த பக்கம் தப்பிச்சு போறது, எப்படி உசுர காப்பாத்திக்கிறதுன்னு எந்த விலங்குக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. இப்போ யாருடைய இளமையோ உடம்பு பலமோ அவங்கள காப்பாற்ற போறதில்லைங்கிறது எல்லா விலங்குகளுக்கும் நல்லாவே புரிஞ்சிடுச்சு. எங்கும் பயம், எங்கும் குழப்பம். பகுதி 5. வழிகாட்டும் அறிவு. இந்த மாதிரி ஒரு உச்சகட்ட பதட்டமான நேரத்துல தான் உண்மையான லீடர்ஷிப் வெளியே வரும். மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்ற பயத்தை தூக்கி போட்டுட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில எப்படி செயல்படணும்னு சிங்கம் ரியலைஸ் பண்ணுது. அந்த நேரத்துல சிங்கம் ரொம்ப ஃபாஸ்டா செயல்படுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கலட்டி வச்ச கண்ணாடிய மறுபடியும் தைரியமா போட்டுக்குச்சு. கிண்டலை விட உசுறுதான முக்கியம். 2வது ஸ்டெப், ஒரு பழைய மேப்பை எடுத்து ரொம்ப கிளியரா படிச்சுது. 3வது, அந்த மேப் மூலமா ரொம்ப உயரமான பாதுகாப்பான ஒரு மலையை கண்டுபிடிச்சுது. லாஸ்ட் ஸ்டெப், எல்லா விலங்குகளையும் வழி நடத்தி பத்திரமா அந்த மலை கூட்டிட்டு போய் காப்பாத்திடுச்சு. இதுதாங்க உண்மையான லீடர்ஷிப். அறிவும் அதை கரெக்டா யூஸ் பண்ற விவேகமும் சேர்ந்து ஒரு பெரிய பேரழிவையே தடுத்து நிறுத்திடுச்சு. பகுதி 6. மேன்மையின் உண்மையான அர்த்தம். இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்துக்கும் வந்துட்டோம். இந்த சம்பவம் விலங்குகளோட மனசுல எப்படிப்பட்ட ஒரு பார்வையை மாத்துச்சுன்னு பாப்போம். இப்போ விலங்குகளோட மைண்ட் செட் டோட்டலா மாறிடுச்சு. ஆரம்பத்துல சிங்கத்தோட உருவத்தை பார்த்து கண்ணாடி போட்டதை பார்த்து கிண்டல் பண்ணாங்க. அந்த முட்டாள்தனம் எவ்வளோ ஆபத்தானதுன்னு வெள்ளம் வந்தப்பதான் உங்களுக்கு உரைச்சது.
ஆனா எப்போ சிங்கத்தோட அனுபவத்தையும் அறிவையும் அவங்க மதிக்க ஆரம்பிச்சாங்களோ அதுவே அவங்க உயிரை காப்பாத்துற ஒரு பிராக்டிக்கலான தீர்வா மாறிடுச்சு. இப்போ எந்த விலங்கும் சிங்கத்தை பார்த்து சிரிக்கல, அதோட அறிவை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. இதிலிருந்து நாம மேன்மை, அதாவது கிரேட்னஸ்னா என்ன அப்படிங்கறத கத்துக்கலாம். ஒருத்தரோட மேன்மைங்கிறது அவங்களோட அவுட்டர் லுக்னாலேயோ அவங்க இளமையாலேயோ முடிவாகிறதில்ல. மாறா மத்தவங்கள வழி நடத்தவும் ஆபத்து நேரத்துல காப்பாத்தவும் அவங்க யூஸ் பண்ற அறிவு, அனுபவம், அப்புறம் விவேகம் இதனால மட்டும்தான் முடிவாகுது. இது இந்த கதைக்கு மட்டுமில்ல, நம்ம ரியல் லைஃப்க்கும் அப்படியே செட் ஆகிற ஒரு செமையான பாடம். பைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த தடவை ஒருத்தரோட உருவத்தையோ தோற்றத்தையும் வச்சு நீங்க எடை போடும்போது உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. எதிர்காலத்துல ஒரு நாள் நம்மள காப்பாற்றக்கூடிய அதே அறிவை பார்த்து தான் நாம இப்போ சிரிச்சிட்டு இருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பார்க்குற தோற்றத்தை விட அறிவு தான் எப்பவுமே பெஸ்ட் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுப்போம். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். மறுபடியும் ஒரு சூப்பரான டாபிக்கோட சந்திக்கலாம். அது வரைக்கும் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருங்க.